திக்ர் நேரத்தில் கவனத்தோடு ரொம்ப ஈடுபாடோடு மனதில் ஓர்மையோடு இன்ஷா அல்லாஹ் அமர வேண்டும். ஆரம்பமாக 3 தடவை ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் கமா துஹிப்பு வ தர்லா அதத மா துஹிப்பு வ தர்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் கமா துஹிப்பு வ தர்லா அதத மா துஹிப்பு வ தர்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் கமா துஹிப்பு வ தர்லா அதத மா துஹிப்பு வ தர்லா. 3 தடவை அல்ஹம்து சூரா பிஸ்மியோடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالين. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالين. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالين. 12 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத். பிஸ்மில்லாஹிர் மீண்டும் 3 தடவை ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் கமா துஹிப்பு வ தர்லா அதத மா துஹிப்பு வ தர்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் கமா துஹிப்பு வ தர்லா அதத மா துஹிப்பு வ தர்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் கமா துஹிப்பு வ தர்லா. யா அல்லாஹ், நாங்கள் ஓதிய இந்த ஆயாத்துக்களை, ஔராதுகளை, ஸலவாத்துகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தர்பார் சேர்த்து வைப்பாயாக. அவர்களின் அகல பைத்துகள் குடும்பத்தார்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக. எங்களுடைய மஷாயிஹுமார்கள் ஷைഖுமார்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக. குறிப்பாக எங்களுடைய ஷைഖுனா அல்லாமா அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மஸார் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த திக்ர்களின் பொருட்டால், இந்த வலிமார்களின் பொருட்டால், நபி குடும்பத்தாரின் பொருட்டால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீக்குவாயாக, சிரமங்களை போக்குவாயாக, நாடு தழுவிய பாதுகாப்பை வழங்குவாயாக, பலஸ்தீனத்தை கஸாவை அழகான வடிவத்தில் உருவாக்கி தருவாயாக, இழப்புகளை சரி செய்வாயாக, இனி வரும் காலம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த மக்களுக்கு தொடரச் செய்வாயாக, பசியை நீக்குவாயாக, பட்டினியை போக்குவாயாக, அவர்களுக்கு தேவையான உதவிகளை, உணவுகளை, மருத்துவங்களை நீயே ஏற்பாடு செய்வாயாக, அதற்கு எல்லா நாடுகளும் ஒத்துழைக்க செய்வாயாக, மிக விரைவான விடுதலை வழங்கி விடுவாயாக. எங்கள் குடும்பங்கள், வீடுகள், வாழ்வில் எதெல்லாம்
முடக்கமாக இருக்கிறதோ, தொழில் துறைகள் கடனாளி ஆகிவிட்டோமோ அத்தனையும் நீக்குவாயாக. முழுமையான வெற்றியை, சந்தோஷத்தை, நோயை நீக்கி ஷிஃபாவை வழங்குவாயாக. ஹக்கு சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது என்னுடைய வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்தான் என்று சொல்வதோடு என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்தான். என் தேவை இருக்குது, உலகத்தில் வேற எதை கொண்டும் பூர்த்தி செய்ய முடியாது. என் தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ் என்ற எண்ணத்தோடு அந்த திக்ரை செய்யும். அந்த திக்ரை நம்ம செய்யற போது நம்ம தேவைகள் என்னான்னு அல்லாஹ் பார்த்து அதை பூராத்தையும் நிறைவேற்றி கொடுத்துடலாம். இன்னொரு பக்கம் அதை சொல்லும் போது அல்லாஹ்வின் அரிசில் ஒரு தூணு அப்படி லேசா அசையுமா, துடிக்குமா. அல்லாஹ் அமைதியாகு, ஏன் துடிக்கிறாய், ஏன் அசைகிறாய்? இல்ல ரப்பே, பூமியிலே உன் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டான், அவன் சொன்னதுக்காக நீ அவன் பாவத்தை மன்னிக்கணும், நீ மன்னிச்சாதான் என்னால் அமைதியாக முடியும் அப்படின்னு அது சொல்லுது. நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றேன், எனக்காக அரிசிலேயே அல்லாஹ் ஒரு கட்டிடத்தை பரிந்துரைக்கு வச்சிருக்கிறான், அவனை நீ மன்னிக்கணும். கருணை உள்ளவன் இல்லையா அல்லாஹ்? அவன் சொல்வான், உனக்கு தெரியாதா, அவனை மன்னிக்கணுங்கிறதுக்காகத்தான், அவன் அந்தஸ்தை உயர்த்தணுங்கிறதுக்காகத்தான் அவன் நாவுல லா இலாஹ இல்லல்லாஹ் என்றே நான் தான் சொல்ல வச்சேன்பான். எவ்வளவு பெரிய ரப்பு! எனவே அப்படிப்பட்ட பாக்கியமான திக்ர் கவனம் வைக்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், لا معبود إلا الله، لا إله إلا الله، لا موجود إلا الله، لا إله إلا الله، لا مطلوب إلا الله،
إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم இல்லல்லான்னு சொன்னா அல்லாஹ் தான் என் இதயத்தில் இருக்கிறான். அதுக்கு அந்த அர்த்தம், என் இதயத்தில் அல்லாஹ் தான் இருக்கிறான், வேற எந்த ஒன்றுக்கும் என் இதயத்தில் இடம் இல்லை. மனைவி பேர்ல பிரியம் இருக்குது, அம்மாட பேர்ல பிரியம் இருக்குது, அத்தா பேர்ல பாசம் இருக்குது, நான் பெத்த புள்ள மேல பிரியம் இருக்குது. இது எல்லாமே பிரியமே தவிர கல்புல இல்லை. என் கல்பில் என்னை படைத்த ரப்பு தான் இருக்கிறான். அவன் நம்ம கல்புல இருந்தா கல்பு நிம்மதியாகும், பிரச்சனை லேசாகும். அதனால நம்ம கல்பில் இதயத்தில் அவனை வச்சு பார்க்கிற பார்வைதான் இந்த திக்ர். இல்லல்லாஹ் 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 இல்லல்லாஹ்
அல்லாஹு அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹ்னு சொல்லும் போது ரப்புல் ஆலமீன் சந்தோஷம் அடைவான். அது அவனுடைய பேர். அவனுக்கு நிறைய சிஃபத் இருக்கு. ரஹ்மான், ரஹீம், மாலிக், இதெல்லாம் அவனுடைய புகழுக்குரிய பேர். அவனுடைய பேருங்கிறது அல்லாஹ். அதை சொல்ல சொல்ல அவன் ஆனந்தம் அடைகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அல்லாஹ்னு சொல்பவர் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் அல்லாஹ் இந்த உலகத்தையே அழிக்க மாட்டான்னு சொன்னான். நாம அல்லாஹ் அல்லான்னு சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையை எப்போதும் அல்லாஹ் அழிச்சிட மாட்டோம். நீண்ட ஆயுள் கிடைக்கும். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற ஒரு பெரிய திக்கர், மனசுக்கு அமைதியை கொடுக்கிற திக்கர். அதனால அந்த கவனத்தோடு அல்லாஹு அல்லாஹ்
அல்லாஹ் ஒத்த சொல்ல சுருக்கமாக அல்லாஹ் எல்லாம் அவனை கூப்பிடுறது கெஞ்சுதலோடு இரக்கத்தோடு. எப்படி ஒரு தாய் தன் பிள்ளை மாண்டு 2 தடவை 3 தடவை அந்த பிள்ளை உருக்கமா கூப்பிட்டா அந்த தாய் அந்த பிள்ளையை கட்டி தழுவி அந்த பிள்ளை நிலை என்னான்னு விளங்கிடுவாங்க. பிள்ளை அழுகும்போது அது பசியில் அழுகுதுன்னு விளங்கி பால் கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் அந்த அழுகையை பார்த்து இதுக்கு பசி இல்லை, ஏதோ வயிறு வலிக்கிறது போல தெரியும், எண்ணெயை தடவுவாங்க. தாய்க்கு தெரியும் பிள்ளையினுடைய அந்த அழுகையில என்ன இருக்குது. அதே போல என்னை படைத்த ரப்பு என் தாயை விட பன்மடங்கு அன்புள்ளவன். நம்ம அல்லான்னு கெஞ்சி கண்ணீரோடு கூப்பிட்டால் நமக்கு என்ன பிரச்சனை, உடலிலே உள்ளத்திலே வாழ்க்கையில எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா தாயை விட கருணை உள்ளவன் இல்லையா, அவன் நம்மை அணைத்து கொண்டு நீட்டி வைத்து விடுவான். அந்த உறுதியோடு உருக்கமாக அல்லாஹ் 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 sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam sallallahu
يا ربي صل عليه. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله ربنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك وحبيبك سيدنا وشفينا وهدينا مرشدنا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. ربنا ظلمنا أنفسنا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم إنا ذنبنا ذنبا كثيرا كبيرا فاغفر لنا مغفرة من عندك وارحمنا إنك أنت الغفور الرحيم. اللهم اغفر لنا ما قدمنا وما أخرنا وما أعلنا وما أسررنا وما أسررنا وما أسرفنا وما أنت أعلم به منا. أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم الظالمين وانصرنا على القوم الماكرين. اللهم انصر إخواننا المسلمين في كل البلاد في كل مكان. اللهم انصر إخواننا المسلمين في فلسطين وفي غزة. اللهم اغفر لهم وارحم موتاهم. اللهم اسكنهم في دارهم. اللهم ارض عنهم. اللهم عافهم من كل داء. اللهم اطعمهم. اللهم اطعمهم. اللهم اسقيهم. اللهم احفظهم واحفظ نساءهم واحفظ صبيانهم واحفظ علماءهم واساكرهم. اللهم احفظهم من اعداء الدين والشريعه والاسلام يا ذا الجلال والاكرام. அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயாக. எங்கள் உஸ்தாதுமார்களை மன்னிப்பாயாக. எங்கள் ஷேகுமார்களை மன்னிப்பாயாக. எங்களிடத்தில் பைஅத்தான முரீதீன்களை மன்னிப்பாயாக. எங்கள் மாணவர்கள் காதிர்கள் உதவி செய்தவர்களை மன்னிப்பாயாக. ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே, நாங்கள் உயர்ந்த நோக்கத்தோடு கூடியிருக்கிறோம் யா அல்லாஹ்.
உன்னுடைய அருளை தேடி உட்கார்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். ஆயிரம் ஆயிரம் சுமைகளை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் வீடுகளிலும் நாட்டிலும் நிம்மதியை தேடி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொடு யா அல்லாஹ். கவலைகளை போக்கிவிடு யா அல்லாஹ். கஷ்டங்களை நீக்க யா அல்லாஹ். மன போராட்டங்களை போக்கிவிடு யா அல்லாஹ். வியாதிகளை குணமாக்கு யா அல்லாஹ். எங்கள் உடல் பலகீனத்தை போக்கிவிடு யா அல்லாஹ். இதுவெல்லாம் எங்களை பயமுறுத்துமோ அதிலிருந்து பாதுகாப்பு வழங்கிவிடு யா அல்லாஹ். அச்சமில்லாத வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். அமைதியான வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். உன் அரவணைப்பும் அன்பும் நிறைந்த வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி மக்கள் பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் யாவருக்கும் பேரன் பேத்திகளுக்கும் பாதுகாப்பை வழங்கி யா அல்லாஹ். இந்த ஆயுளை கொடு யா அல்லாஹ். இல்லாத வாழ்வை குறையில்லாத பழக்கத்தை நாமத்தை வழங்குவாயாக. எல்லா நற்பாக்கியங்களையும் வழங்குவாயாக. நெருக்கடிகள் கஷ்டங்கள் சோதனைகளில் இருந்து பாதுகாப்பாயாக. எதிரிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. சூழ்ச்சியாளர்களை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களை பழிதீர்க்க நினைப்பவர்களை விட்டும் பாதுகாப்பாயாக. ரஹ்மானை உலக அளவில் கண்ணியமாக்கி விடியா அல்லாஹ். எங்களுக்கு இஸ்ஸத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். இருக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு வழங்கி விடியா அல்லாஹ். ஈமானுக்கும் இபாதத்துக்கும் பாதுகாப்பு வழங்கி விடியா அல்லாஹ். கருணை உள்ளவனே, எங்கள் மக்கள் பலஸ்தீனில் அவதிப்படுகிறார்கள் யா அல்லாஹ். 1000 பேர்களை இழந்து விட்டோம் யா அல்லாஹ். அப்பாவி சிறுவர்களை இழந்து விட்டோம் யா அல்லாஹ். பாவமறியாத பெண்களை இழந்து விட்டோம் யா அல்லாஹ். மிக மிக கொடூரமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் யா அல்லாஹ். வீடு இல்லை யா அல்லாஹ். ஒதுங்க இடம் இல்லை யா அல்லாஹ். இன்றைக்கு நிலையோ உண்ண உணவில்லை யா அல்லாஹ். பசியால் துடிக்கிறார்கள் யா அல்லாஹ். தாங்க இதயம் இல்லை யா அல்லாஹ். கையிலே சட்டியையும் பாத்திரத்தையும் ஏந்தி கொண்டு அழுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு உணவுகள் வரும் பாதைகள் கூட இல்லையா அல்லாஹ். எங்களால் தாங்க இயலவில்லை ரஹ்மானே. பசியோடும் பட்டினியோடும் மௌத்தாகி போய் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். கவலைகளை இதயத்தில் சுமந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். 1000 பேர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். காயப்பட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். மருத்துவ வசதி இல்லையா அல்லாஹ். சிகிச்சைக்கான வழி இல்லையா அல்லாஹ். தாங்க இயலவில்லை யா அல்லாஹ். எத்தனையோ சோதனைகளை அவர்கள் தாங்கிவிட்டார்கள் யா அல்லாஹ். நீ அவர்களுக்கு உணவளியா அல்லாஹ். அவருக்கு பெரிய கஷ்டம் சோதனை யா அல்லாஹ். பசிதான் யா அல்லாஹ். அவர்கள் பசியை தீர்த்து விடு யா அல்லாஹ். பல பேர்கள் பல நாட்களாக அவர்கள் வீடுகளில் அடுப்பு எரியவில்லை யா அல்லாஹ். வீடே இல்லை யா அல்லாஹ். வீடே இல்லை யா அல்லாஹ். படுக்க இடம் இல்லையா அல்லாஹ். விரிக்க பாய் இல்லையா அல்லாஹ். நடக்க பூமி இல்லையா அல்லாஹ். பார்க்கும் இடமெல்லாம் பழியாகி போகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்ன பாவம் செய்தார்கள் ரஹ்மானே. அப்பாவி மக்கள் ரஹ்மானே. அவர்கள் அடைக்கலம் கொடுத்தவர்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ அடைக்கலம் கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கருணையாளனே, அன்பாளனே. ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளை மடியில் போட்டு அழுகிறார்கள் யா அல்லாஹ். எனக்கு பசியை தாங்குவேன், என் பிள்ளையின் பசியை தாங்க முடியவில்லை என்று கண்ணீர் வடிக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களால் ஏற்க முடியவில்லை யா அல்லாஹ். நீ ரொம்ப ரொம்ப அன்பாளன் யா அல்லாஹ். அந்த தாயை விட நீ இரக்கமுள்ளவன் இல்லையா ரப்பே. தாயை விட நீ அன்புக்குரியவன் இல்லையா ரப்பே. அந்த மக்கள் பசி தீர்க்க வேண்டும் யா அல்லாஹ். தாகம் தணிய வேண்டும் யா அல்லாஹ். வேகம் போக வேண்டும் யா அல்லாஹ். கவலைகள் நீங்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த கண்ணீரை யாராலும் துடைக்க முடியவில்லை யா அல்லாஹ். அவர்களின் கண்ணீரை நீ துடைக்க வேண்டும் யா அல்லாஹ். தாயை இழந்த பிள்ளைகள் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். பிள்ளையை இழந்து தாய் தவிக்கிறார் யா அல்லாஹ். கணவனை இழந்து மனைவி கண்ணீர் விடிக்கிறார் யா அல்லாஹ். மனைவியை இழந்து கணவன் நிற்கதியாக நிற்கிறார் யா அல்லாஹ். காலை இழந்து துடிக்கும் பிள்ளைகள் யா அல்லாஹ். கையை இழந்து துடிக்கும் பெண்கள் யா அல்லாஹ். தாங்கவே முடியவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஓய்வெடுக்க கூட இடம் இல்லை யா அல்லாஹ். சுய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். பல இரவுகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். கண்முறங்கவில்லை யா அல்லாஹ். கண்முறங்கவில்லை யா அல்லாஹ். உறக்கம் இருப்பதற்கு கூட இடம் இல்லை யா அல்லாஹ். சொந்த மண்ணில் அகதிகளாய் போனார்கள் யா அல்லாஹ். நீ கருணை காட்டு யா அல்லாஹ். நாடு தழுவிய மக்களுக்கு நீ செய்தியை சொல்லி பாதுகாப்பை வழங்கிவிடு யா அல்லாஹ்.
இனியும் போர் நடக்க கூடாது யா அல்லாஹ். இனியும் போர் நடக்க கூடாது யா அல்லாஹ். இனி ஒரு உயிர் அழியக்கூடாது யா அல்லாஹ். இனி ஒரு உயிர் போகக்கூடாது யா அல்லாஹ். இனி பசியும் பட்டினியும் தீர வேண்டும் யா அல்லாஹ். உன் ஃபஸானா மகத்தானது யா அல்லாஹ். நீ உன் புறத்தில் இருந்து ரஹ்மானே உன்னுடைய மகத்தான அந்த குதிரத்தை வெளிப்படுத்தி விடு யா அல்லாஹ். அதை கொண்டு மாத்திரம்தான் அந்த மக்களின் பிரச்சனை தீரும் யா அல்லாஹ். கண்ணீர்கள் துடைக்கப்படும் யா அல்லாஹ். கவலைகள் நீக்கப்படும் யா அல்லாஹ். பசி அணைக்க வேண்டும் யா அல்லாஹ். கஸா மீண்டும் உருவாக வேண்டும். அழகான கட்டிடங்கள் வர வேண்டும். தூய்மையான மக்கள் வாழ வேண்டும். இல்லாமல் வாழ வேண்டும். நிம்மதியோடு வாழ வேண்டும். பலஸ்தீனம் சந்தோஷம் அடைய வேண்டும். ரஹ்மானே எல்லா காலத்திலும் சங்கடம் தான் யா அல்லாஹ். இன்றல்ல நேற்றல்ல யா அல்லாஹ். அந்த மக்கள் கடுமையான யா அல்லாஹ் குண்டு சத்தங்களை கேட்டு காதுகள் கூட செவிடாகி போனது யா அல்லாஹ். பிறக்கிற பிள்ளைகள் ஊனமாகி பிறக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கொடூரமாக நடத்தப்பட்டு பார்த்து பார்த்து அந்த மக்கள் பல பேர் பைத்தியமாகி விட்டார்கள் யா அல்லாஹ். நீ இரக்கம் காட்டு யா அல்லாஹ். நீ இரக்கம் காட்டு யா அல்லாஹ். நீ இரக்கம் உள்ள ரப்பு தானே யா அல்லாஹ். நீ அன்புள்ள ரப்பு தானே யா அல்லாஹ். நீ அழகான ரப்பு இல்லையா யா அல்லாஹ். உன் அழகும் அன்பும் அங்கே வெளிப்படுத்தி விடு யா அல்லாஹ். எங்கள் காதுக்கு குளுமையான செய்தி அனுப்பு யா அல்லாஹ். இதோ பலஸ்தீனம் நிம்மதி பெற்றது. கஸா விடுதலையானது. கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். விடை கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த மக்களுக்கு உணவுகளின் வாசல்கள் திறக்கப்பட்டது. மருத்துவமனைகள் இன்றைக்கு துவங்கிவிட்டது. இந்த செய்திகளை எங்கள் காதில் கேட்கவே யா அல்லாஹ். கேட்கவே யா அல்லாஹ். எங்களுக்கு கண்ணீர் வடிப்பதை தேட வழி இல்லை யா அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்தில் தான் நாங்கள் கேட்டோம் யா அல்லாஹ். கேட்கவே தெரியாது யா அல்லாஹ். கேட்டு பழக்கம் இல்லை யா அல்லாஹ். எந்த கஷ்டத்தையும் யாரிடத்திலும் சொன்னதில்லை யா அல்லாஹ். நாங்கள் உன்னை பொருந்திக் கொண்டோம் யா அல்லாஹ். நீ கொடுத்ததெல்லாம் அழகானது யா அல்லாஹ். நீ நடத்துவதெல்லாம் அழகானது யா அல்லாஹ். உன் முடிவெல்லாம் அழகானது யா அல்லாஹ். சில நேரங்களில் தாங்க முடியவில்லையே ரஹ்மானே, அந்த துயரை போக்கி விடு யா அல்லாஹ். நீ அழகான தீர்ப்பு வழங்குவோன் யா அல்லாஹ். நீ வான்மறையில் கேட்டாய் ரப்பே, அலைஹிஸ்ஸலாஹு பிஹக்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பளிப்பதில் நான் அழகானவன் இல்லையா என்று கேட்கிறாய். நீ அழகானவன் யா அல்லாஹ். அழகான தீர்ப்பை வழங்குவாயாக. நிம்மதியான தீர்ப்பை வழங்குவாயாக. ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. ஆகாவிலும் பலஸ்தீனத்திலும் மிகப்பெரிய பாதுகாப்பை உண்டாக்கி விடுவாயாக. அங்கே அழகான முடிவு எத்த செய்வாயாக. சீக்கிரமாக இணக்கம் ஏற்பட வேண்டும் யா அல்லாஹ். இனி ஒரு முறை போர் நடக்க கூடாது யா அல்லாஹ். உயிர்கள் அழியக்கூடாது யா அல்லாஹ். அந்த பசித்த மக்களின் தவிப்பை துடைத்து விடு யா அல்லாஹ். பல நாள் சாப்பிடவில்லை யா அல்லாஹ். நாங்கள் ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் எங்களால் முடியவில்லையே யா அல்லாஹ். முடியவில்லையே யா அல்லாஹ். ஒரு நாள் டீ குடிக்காமல் முடியவில்லையே யா அல்லாஹ். எத்தனை நாள் தாகித்து கிடக்கிறார்கள் யா அல்லாஹ். பசித்து துடிக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த பச்சிளம் பிள்ளைகளை நாங்கள் போட்டோக்களில் பார்க்கிறோம், படங்களில் பார்க்கிறோம். எலும்பாகி விட்டார்கள் யா அல்லாஹ். எலும்பாகி விட்டார்கள் யா அல்லாஹ். ஒரு வயசு குழந்தைக்கு கூட பால் இல்லை யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களுக்கும் இதயம் இரக்கத்தோடு இருக்கிறதே ரஹ்மானே. நீ ரொம்ப பெரிய இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். இந்த மக்களுக்கு உணவை கொடு யா அல்லாஹ். உணவு வருவதற்கு நாடுகள் உதவி செய்ய வை யா அல்லாஹ். எல்லா வாசலையும் திறந்து வை யா அல்லாஹ். இப்போதே அவர்கள் பசியார வேண்டும் யா அல்லாஹ். பசியில் ஒரு உயிரும் மௌத்தாக கூடாது யா அல்லாஹ். இனி போர் சப்தங்கள் இருக்கக்கூடாது யா அல்லாஹ். குண்டு மழை பொழியக்கூடாது யா அல்லாஹ். இரத்த ஆறுகள் ஓடக்கூடாது யா அல்லாஹ். பாதுகாப்பும் உதவியும் நீ வழங்க வேண்டும். நபிமார்களின் பூமியா அல்லாஹ், வலிமார்களின் பூமியா அல்லாஹ், எங்கள் சாலிஹீன்கள் இமாம்கள் பிறந்த பூமியா அல்லாஹ். அந்த பூமிக்கு பரக்கத்து இருக்கிறது ரஹ்மானே. அந்த பரக்கத்தை கியாமத் வரைக்கும் தொடரச் செய்வாயாக. எங்கள் ஒவ்வொருவர்களின் வீடுகளிலும் சந்தோஷங்களை தருவாயாக. இங்கே பல பேர் குழந்தை இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். கர்ப்பமான பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் யா அல்லாஹ்.
தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக வேண்டும் யா அல்லாஹ். நோய்வாய்ப்பட்ட ஆண்களும் பெண்களும் இருக்கிறோம், பூரணமான சுகம் வழங்கி விடு யா அல்லாஹ். எங்களுக்கு கொடும் நோய் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். கேன்சர் போன்ற நோயிலிருந்து எங்களை, எங்கள் மனைவி மக்கள், பேரன் பேத்தி பெற்றோர்களை பாதுகாப்பாயாக. ஆறு சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து பாதுகாப்பாயாக. கொலாஸ்ட்ராலிலிருந்து பாதுகாப்பாயாக. பிரஷர் சுகரில் இருந்து பாதுகாப்பாயாக. ரஹ்மானே, எந்த நோயும் எங்களை படுக்கையில் போட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். நாங்கள் முடங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். எங்களை பார்த்து மக்கள் பரிதாபப்படும் நிலையில் வாழ வைத்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தை பார்த்து நாங்கள் பரிதாபப்படும் நிலையில் வாழ வைத்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் வீட்டு பெண்களை கண்ணியமாக்கி விடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை, மனைவியர்களை, பெற்றோர்களை கண்ணியத்தோடு வாழவை யா அல்லாஹ். நாங்கள் கரம் பற்றி எங்கள் மனைவி சந்தோஷமாக வேண்டும் யா அல்லாஹ். உன்னை வணங்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னிடத்தில் கையேந்த வேண்டும் யா அல்லாஹ். அவர்கள் கடைசி வரைக்கும் நோயில் முடங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். கைகால் வழி இல்லாமல் பாதுகாத்து விடுறப்பே, திடீர் மௌத்தில் இருந்து பாதுகாத்து விடுறப்பே. எங்கள் பேரன் பேத்திகளை எல்லாம் அழகாக வளர்க்க அவர்களுக்கு அருள் பாலிப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீண்ட ஆயுளை தந்து விடுவாயாக. நோயில்லாத வாழ்வை தருவாயாக. குறையில்லா பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் ரகசியமாகவோ பரகசியமாகவோ நீ வருத்தப்படும் பாவம் செய்துவிடக் கூடாது யா அல்லாஹ். பாவத்திற்கும் எங்களுக்கும் தடை போடு யா அல்லாஹ். காலமோ எங்களை தவறுகளுக்கு இழுத்து விடாமல் தடுத்து விடு யா அல்லாஹ். எங்கள் இளைஞர்கள் சரிய போக கூடாது யா அல்லாஹ். எங்கள் பெண்கள் தடம் புரண்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் ஆளுங்கள் உன் நினைவில் உருக வேண்டும் யா அல்லாஹ். உன் நினைவில் கையேந்த வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் கல்வில் சூழ்ச்சிகள் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். ஷைத்தான்கள் ஆக்கிரமித்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் நஃப்ஸ் எங்களை பாவத்தின் பக்கம் இழுத்து விடாமல் தடுத்து விடு யா அல்லாஹ். நாங்கள் நேற்று செய்த பாவம், முந்திய நாள் செய்த பாவம், உன்னை மறந்த பாவம் அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களால் எங்கள் பிள்ளைகளை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளின் ஜனாசாவை எங்களை சுமக்க வைத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் ஜனாசாவை தான் அவர்கள் சுமக்க வேண்டும் யா அல்லாஹ். சிறு வயதில் மௌத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். வியாபாரிகளின் வியாபாரத்தில் பரக்கத் செய் யா அல்லாஹ். வியாபாரத்தில் அவர்கள் நஷ்டமடைந்து விடக்கூடாது யா அல்லாஹ். தொழிலாளிகளுக்கு பரக்கத் செய் யா அல்லாஹ். கடனாளிகளின் கடனை போக்கி விடு யா அல்லாஹ். கடனாளிகளின் கடனை போக்கி விடு யா அல்லாஹ். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது யா அல்லாஹ். இழந்த அத்தனையும் உன்னால் கொடுக்க முடியும் யா அல்லாஹ். உன்னை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார் யா அல்லாஹ். உன்னை விட கொடுப்பவர்கள் யார் யா அல்லாஹ். உன்னை விட மன்னிப்பாளர் யார் ரஹ்மானே. நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ். இழந்ததை கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ். இனி வரும் காலம் நாடும் நாட்டு மக்களும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் இந்திய திருநாட்டில் நாங்கள் சகோதரர்களாக வாழ வேண்டும். மனிதநேயத்தோடு வாழ வேண்டும். ஒற்றுமையோடு வாழ வேண்டும். எந்த வகையிலும் எங்கள் நாட்டில் நிம்மதி குறைவில்லாமல் பாதுகாப்பாயாக. இறையாண்மையை பாதுகாப்பாயாக. அனைத்து மதத்தவர்களும் அமைதியாய் வாழ்வதற்கான சூழலை நீயே நசீபாக்குவாயாக. இந்த துஆவை உன் கருணையால் எங்கள் உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எங்களை எல்லாம் அழகாக வழி நடத்தி எங்கள் உஸ்தாதுமார்கள், ஷேகுமார்களின் பொருட்டால் இரக்கமுள்ள ரப்பே, எந்த தகுதியும் இல்லாத இந்த பாவிகளின் துஆவை கபூல் செய்வாயாக. அல்லாஹும்ம ஹாதா துஆ அலைக்கல் நிஜாபா வஹாதல் கலீக்கல் நிஜாபா வஹாதல் ஜுஹது அலைக்க துக்லான் வலா தஜஅல்னா பிதுஆஇக ரப்பி ஷகியா. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم ارزقنا وإياهم حج بيتك الحرم وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم عمرة بعد عمرة حجا بعد حج وارزقنا وإياهم يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا مثواهما جنة الفردوس يا رب العالمين. صلى الله وسلم على سيدنا محمد
وعلى آله وصحابه وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله